வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தான் உங்களை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்காங்க, கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சின்ன ஒரு சந்தோஷம் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு செல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஏதோ ஒரு கம்பெனி சிம் போட்டிருப்பீங்க, பிஎஸ்என்எல்லோ ஏர்செல்லோ அல்லது ஜியோவோ, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி செல்ல கம்பெனி சிம்மா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காது. சரி, அப்ப என்ன பண்ணலாம், இதை மாத்திடலாம் அப்படின்னு முன்னே அந்த கஷ்டம். நம்ம நம்பர் எல்லா இடத்துக்கும் கொடுத்து வச்சிருப்போம். இப்ப அதை மாத்துறது கஷ்டம். அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க, அதை பார்த்துட்டு சரி நீங்க என்ன பண்ணலாம், எந்த கம்பெனிக்குனாலும் மாத்திக்கலாம். பிஎஸ்என்எல் மாத்திக்கலாம், ஜியோக்கு மாத்திக்கலாம், ஏர்செல் மாத்திக்கலாம், வேற எது இருந்தாலும் மாத்திக்கலாம், எதுக்குனாலும் மாத்திக்கலாம். அதே நம்பர்ல நீங்க என்ன நம்பர் வச்சிருக்கீங்க அந்த நம்பரே வச்சுக்கலாம், மாத்திக்கலாம். கம்பெனியை மட்டும் நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு சட்டம் இந்த பேங்க்லயும் வரப்போகுது. எப்படின்னா, நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பேங்க்னுடைய சட்ட திட்டங்கள் உங்களுக்கு பிடிக்கல, நிறைய சார்ஜ் பண்றாங்க, அடிக்கடி அங்க ரிப்பேர் ஆயிடுது, சர்வீஸ் சரியா இல்லை, அங்க போனாலும் கடிக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், சே இந்த பேங்கே வேணாடா, வேற பேங்க் போயிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா நடைமுறைக்கே ஒத்து வராம இருக்கும். காரணம் என்னன்னா, நிறைய இடத்துல நீங்க இந்த பேங்க்னுடைய அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க, பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க, ஆதார் கொடுத்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருப்பீங்க. ஸோ டக்குன்னு மாறுறது கஷ்டம். ஏன்னா மற்றது எல்லாத்துலயும் இந்த அக்கௌண்ட் நம்பர் மாற்றணும். ஸோ இதை உணர்ந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செல்லு மாதிரியே ஏன் இந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் வேற பேங்க்குக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இதை மாதிரி உங்களுக்கு பிடிக்கலாம், இந்த பேங்க்குடைய சர்வீஸோ இல்லை வேற ஏதோ பிடிக்கலனாக்க, இந்த பேங்கே பிடிக்கலனா நீங்க வேற பேங்க்கு மாத்திக்கலாம். எப்படி மாத்திக்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மாறாமே மாத்திக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் மாத்தினாதான் இந்த பேன் கார்டுல கொடுத்தது, ஆதார் கார்டுல கொடுத்தது, இது வேற எங்கேயாச்சும் நீங்க இந்த செல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும். இப்போ ஷேர் வாங்கியிருந்தீங்க, அதுக்கு கொடுத்துருப்பீங்க, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு, இது மாதிரிலாம் அந்த அக்கௌண்ட் நம்பர் மாத்திட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்க மாற்ற வேண்டியது இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போறாங்கன்னாக்க, அக்கௌண்ட் நம்பரை அதே வச்சுக்கலாம், ஆனா வேற பேங்க் உங்களுக்கு எந்த பேங்க் பிடிக்குதோ, எந்த பேங்க் உங்களுக்கு வசதியா இருக்குதோ அந்த பேங்க்குக்கு உங்க கணக்கா மாத்திக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் மாறாமையே அதே அக்கௌண்ட் நம்பர் வச்சுக்கிட்டு வேற பேங்க் மாத்திக்கலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வர போறாங்க. அந்த வசதி விரைவில் வரப்போகுது. ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.